நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தகவலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஊழியர் கூட்டத்திலே பேசியிருக்கிறார். கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் 100 கோடி ரூபாய் கேட்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது பாருங்க. சீட்டும் நோட்டும் தான் இங்கே கூட்டணிகளை தீர்மானிக்கிறது. கொள்கைகளோ தேர்தல் வாக்குறுதிகளோ அல்ல. இது ரொம்ப வருந்தத்தக்க சூழ்நிலை. இத்தகைய ஒரு கலாச்சாரத்தை திமுக அதிமுக ரெண்டுமே சேர்ந்து உருவாக்கிட்டாங்க. கடந்த காலத்துல திமுக கூட்டணியிலே கம்யூனிஸ்டுகள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஒருத்தருக்கு 10 கோடி, ஒரு கம்யூனிஸ்டுக்கு இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு 12 கோடி கொடுத்ததாக எலெக்ஷன் கமிஷன்ல அவர்கள் ட்ரெயின் பண்ணாங்க. அப்ப பணத்துக்காகத்தான் இங்க கூட்டணி அமைக்கப்படுகிறது, சீட்டுக்காகத்தான் கூட்டணி அமைக்கப்படுகிறது. இது ஒரு மக்கள் விரோத அரசியல். இந்த மக்கள் விரோத அரசியலை முறியடிக்க வேண்டும். சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அமைக்கப்படக்கூடிய கூட்டணிகள் ஒழிய வேண்டும். கொள்கைக்காக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களிலே வெற்றிகரமாக கூட்டணிகளை அமைத்து தன்னுடைய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகளையும் மதித்து மந்திரி சபையிலே இணைத்து கூட்டணி அரசாங்கங்களை பல மாநிலங்களிலே வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். மத்தியிலும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சீட்டு நோட்டு கூட்டணிகளை முறியடித்து கொள்கை கூட்டணியாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மக்களிடையே நிச்சயமாக வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மந்திரி சபையிலே அனைவருக்கும் அதிகார பகிர்வு, அந்த அனைவருடைய கொள்கைகளையும் மதித்தல், மக்கள் வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை சேர்த்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்கின்ற அடிப்படையிலே எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும். அனைத்து விதங்களிலும் தோல்வியடைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு மக்கள் விரோத திமுகவை அகற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி மந்திரி சபையிலே அனைத்து கட்சிகளுக்கும் இடம் கொடுத்து இங்கே அமைய வேண்டும். அதற்கான முயற்சிகளை பாஜகவினர் மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். தமிழகத்திலே தொடர்ந்து நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு, சிறையில் அடைத்தல், கடந்த காலத்திலே பிராமணர்களுடைய அந்த பாதுகாப்பிற்காக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை இந்து மக்கள் கட்சி நடத்தியது. பிராமணர்களை இழிவுபடுத்துவதை தடை செய்ய வேண்டும், கிண்டல் கேலி செய்வதை தடுக்க வேண்டும், பிற சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு எப்படி சட்டங்கள் இருக்கிறதோ அதுபோல பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். 30,000த்திற்கும் மேற்பட்ட பிராமண சமூக மக்கள் சென்னையிலே கூடி பேரணி நடத்தினார்கள். அனைத்து சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்தார்கள். இந்த ஆரிய திராவிட இனவாதம், அதே மாதிரி பிராமணர்களை இழிவுபடுத்துதல் இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும். நாடு முழுக்க ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இடபிள்யூஎஸ், எக்கனாமிலி வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீடு 10% நாடு முழுக்க. கேரளால இருக்கு, கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவில் இருக்கு. ஆனால் தமிழகத்திலே மட்டும் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள். எனவே வருகின்ற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தொடரும் பிராமண துவேஷத்தை கண்டித்தும், நடிகை கஸ்தூரி, இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி ஓம்கார் பாலாஜி இவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து துன்புறுத்துவதை கண்டித்தும், தமிழகத்திலே ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மதுரையிலே மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் மதுரையிலே நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டு தெரிவிச்சேன், வரவேற்பு தெரிவிச்சேன். இன்னைக்கு கூட்டத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மாநாட்டுல பிஜேபி அவர் தாக்கி பேசிருக்காரு. நீங்க எப்படி பாருங்க? அவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் திமுகவினுடைய அராஜகத்தை எதிர்த்தும் பேசுகிறார். திமுக எல்லாரையும் பாசிசம் குற்றம் சாட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன பாயாசமானு திமுகவை தான் நேரடியா அவருடைய மாநாட்டுல அட்டாக் பண்ணி பேசினார். அட்டாக் பண்ணினா விமர்சித்து பேசினார். அதே போல இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியையும் அவர் விமர்சனம் செய்கிறார். கொள்கை அளவிலே வரக்கூடிய விமர்சனங்களை பிஜேபி சந்திக்கும். ஆனா அவர் பிஜேபி விமர்சனம் செய்வதாக நினைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தேசத்தை விமர்சனம் செய்வது, நல்ல திட்டங்களை விமர்சனம் செய்வது என்று வருகிற போது அதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம். இந்தியா ஒரு பாரத நாடு. இதை ஒன்றியம் திராவிட இயக்கத்துக்காரங்க என்ன சொல்லலாம், இதை ஒன்றியம் ஏன் விஜய் சொல்லணும்? புரியுதுங்களா? அதே மாதிரி
நம்முடைய நீட் தேர்வா இருக்கலாம், இந்தி திணிப்புன்னு இவங்க ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, இருமொழி கொள்கை, இதெல்லாம் வந்து நாடு முழுக்க மும்மொழி கொள்கை இருக்கு. நாடு முழுக்க பொருளாதார அடிப்படையில் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. நாடு முழுக்க நீட் தேர்வு இருக்குது. ஆனா இவங்களும் திமுகவினுடைய ஒரு கைப்பாவையாக இன்றைக்கு இன்னொரு கழகம், திமுக, அதிமுக, அதே மாதிரி இப்ப தாவேக, அவர்களும் அதே திராவிட அரசியலைத்தான் அவர்கள் நடத்துகிறார்கள். தாவேக நடத்துவது தமிழ்நாடு தமிழ் தேசிய அரசியல் அல்ல. அவங்க நடத்துறது முழுக்க முழுக்க அவங்கதான். நல்லா ஒரு சீமான் ரொம்ப அற்புதமா அதுக்கு பதில் கொடுத்தாரு. திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்கிறாரு. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திராவிடம் என்பது தமிழுக்கு விரோதமானது, தமிழை அழிப்பது, தமிழுக்கு எதிரானது திராவிடம். எனவே அந்த திராவிட அரசியலைத்தான் இன்றைக்கு விஜய் முன்னெடுக்கிறார். அது கூட கொஞ்சம் வந்து கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய தூண்டுதல் இருக்கு. விஜய்க்கு பின்னாடி அவருடைய உறவினர்கள் நிறைய பேரு கிறிஸ்தவ மத அமைப்புகள்ல பொறுப்பில் இருக்காங்க. மத பிரச்சார அமைப்புகள்ல, மத அமைப்புகள் இருக்கிறதுல எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. மத பிரச்சார அமைப்புகள் இருக்கிறாங்க. எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் ஆட்சி கொண்டு வரணும். அதுலதான் இப்ப போட்டி. உதயநிதி தன்னை கிறிஸ்தவர் என்று அறிவித்துக் கொள்கிறார். கிருத்திகா என்கிற கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் சங்கிகள் வயிறு எரியட்டும், நான் கிறிஸ்தவராக மாறிவிட்டேன்னு சொன்னார். சோ உதயநிதிங்கிற அந்த கிறிஸ்தவரா, ஜோசப் விஜய்ங்கிற இந்த கிறிஸ்தவரா, எப்படியாவது ஒரு கிறிஸ்தவர் இங்கே ஆட்சியிலே அமர வேண்டும். அதுல உதயநிதிக்கும் விஜய்க்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்வுகள் இருக்கிறது. ஆகவேதான் திமுக பேசுறது தான் விஜய் பேசுறாரு, விஜய் பேசுறது தான் திமுக. எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் இவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் முதலமைச்சராகலாம் தப்பில்லை. ஆனா ஹிடன் அஜெண்டாவை வைத்துக் கொண்டு தங்களை இந்துக்கள் போல வேஷம் போட்டு காட்டிக்கொண்டு இந்த கிறிஸ்தவத்தன வேலையை செய்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் செய்வதை இப்ப திமுகக்குள்ள கிறிஸ்தவ மிஷினரிகள் ஊடுருவிருக்காங்க, அவங்க அதை செய்யறாங்க. ஆனா விஜய் மூலமாக நேரடியாக கிறிஸ்தவ மிஷினரிகள் அரசியலிலே கோலோச்சுகின்றன. அதை இந்து மக்கள் கட்சி அம்பலப்படுத்தும் என்பதை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்து கோயிலுக்கு வந்து அதிகமா வந்து நிறைய இடிக்கப்படுது. இப்போ சேகர் பாபு அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, நாங்க இந்து கோயிலாம் வந்து புறவழி இது பண்றோம், பிரணம் பண்றோம், எல்லா கோயிலும் நாங்க முடக்கம் இது கும்பாபிஷேகம் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்றாரு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நாங்கள் அதிகமாக செய்கிறோம் என்று விளம்பரப்படுத்திக் கொள்கிறார். உண்மையில கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது அறநிலையத்துறை அல்ல. அதுக்கான செலவுகளை யார் கொடுக்கிறா? கும்பாபிஷேகத்துக்கான செலவுகள் முழுக்க முழுக்க உபயதாரர்கள் மூலமாகத்தான், பக்தர்கள் மூலமாகத்தான். ஒரு பைசா கூட அரசு பொது நிதியில் இருந்து, இப்ப மசூதி இருக்கு, சர்ச் இருக்கு, அதை சரி பண்ணணும்னா அரசு பொது நிதியில் இருந்து, கஜானால இருந்து பணம் கொடுக்குறாங்க. ஆனால் கோவில்களுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகள் முழுக்க முழுக்க மக்கள் கிட்ட வசூல் பண்ணி தான் செய்யறாங்க. மக்கள் பணத்தில் தான் நடக்குது. அதனால நாங்க கும்பாபிஷேகம் பண்ணணும்னு மார்க்கெட்டிங் இதுல ஒண்ணும் கிடையாது. அடுத்த விஷயம், நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். பல இடங்கள்ல கோயில்கள் சாலை விரிவாக்கம், நீர்நிலை புறம்போக்கு அப்படிங்கிற போர்வையில கோயில்கள் அகற்றப்படுகின்றன, இடிக்கப்படுகின்றன. கோயில்களை இடமாற்றம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். எடுத்த வேணா பொக்லின் எந்திரத்தை கொண்டு வந்து அதை வந்து நீங்க வந்து போட்டு அகற்றுவது என்பது அது வந்து ஒரு பெரிய அவுரங்கசீப் காலத்துலதான் அப்படி நடக்கும். அதை தாண்டி இப்போ நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா காலத்தில் இப்படி நடக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது. தமிழக முதலமைச்சர் இந்த விஷயத்திலே கவனம் கொடுக்க வேண்டும். உண்மையில நீர்நிலை புறம்போக்கள் இருக்கா, நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கா, அந்த கோயில் இடமாத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இடமாத்திக்கலாமே. பேச்சுவார்த்தை நடத்துங்க, மக்களோட பக்தர்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, சுவாமிகளை பாலாலயம் பண்ணி வைங்க. அதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காம வந்து விக்கிரகங்களை எல்லாம் உடைப்பது, கோபுரத்தை நெட்டி தள்ளுவது, இது எப்பேற்பட்ட அநியாயம் இது. ஆகவே கோயில்கள் இடிக்கப்படுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். இடிக்கப்படுவதற்கு இந்து மக்கள் கட்சி கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கும். இங்கே திருவள்ளூரிலே நம்முடைய இந்த கிராமத்திலே சந்தான கோபாலகிருஷ்ணன் கோவிலை இடிக்க முயற்சிப்பது என்பதை கடுமையாக எதிர்க்கின்றோம். அந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம். நீதிமன்றத்திலும் இதற்காக நாங்கள் போராடுவோம். இன்றைக்கு இங்க வந்து அலுவலகம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தை திருவேற்காடு போலீசார் வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்து போட்டு வழியில இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பகுதி மக்கள் நீண்ட காலமா அங்கே வசித்து வருகிறார்கள். அவங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நீர்நிலை புறம்போக்கு அகற்றுங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு வேற இடத்துல இடம் கொடுத்து அப்படிதான் இடமாற்றம் பண்ணணும். இந்த பூர்வக்குடி மக்களை சென்னையில் இப்படிதான் பண்ணாங்க. இந்த சேரி மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தையா இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் எல்லாம் வந்து இப்படி மக்களை வந்து இடமாற்றம் செய்வதை எப்படி ஒப்புக்கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை.
இது திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்கிறது. இதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மக்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். குன்றம்பாக்கம் கோயிலுக்கு போறீங்களா? குன்றம்பாக்கம் கோயிலுக்கு நாங்கள் அங்கே சென்று, புல்லரம்பாக்கம் கோவிலுக்கு, சந்தான கோபாலகிருஷ்ணன் கோயிலுக்கு சென்று அங்கே பார்வையிடுவதற்கு காவல்துறை தடை விதித்திருக்கிறது. நாங்கள் காவல்துறையோடு போராட விரும்பவில்லை. அந்த தடை, அந்த மக்கள் எல்லாம் இப்ப இங்க வர்றாங்க. அவங்க அவங்களுடைய மனுக்களை கொடுக்க இருக்கின்றார்கள். அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை தவிர்த்திருக்கிறோம். நாங்கள் அந்த மக்களோடு இருப்போம் என்பதை தெரிவித்தோம். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், நடிகை கஸ்தூரி அவர்கள் எங்கும் தலைமறைவாகல. அவங்க வீட்டுலதான் இருந்தாங்க. அந்த வீடியோவை நான் தான் வெளியிட்டேன் ஸ்தலத்துல. ஆனால் வேண்டுமென்றே திராவிட ஊடகங்கள் கஸ்தூரி ஒரு பிராமண பெண் அப்படின்னு அவங்களாவே முடிவு பண்ணி அந்த காழ்ப்புணர்ச்சியில இவங்க இன்னைக்கு கஸ்தூரிக்கு எதிராக ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில அவர் ஆபாச வார்த்தைகளை திட்டுவது, ஒரு பெண் என்றும் பாராமல் அவமதிப்பது, சிறையிலே அவர்களுக்கு தனிமை சிறையிலே வைத்து மன உளைச்சலை ஏற்படுத்துவது, இத்தகைய கொடுமைகள் நடக்கிறது. அதே போல என்னுடைய மகன் இந்து மக்கள் கட்சியுடைய இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர்களுக்கும் இத்தகைய சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர் கையில ஒரு ஸ்லேட்டை கொடுத்து இந்த ரெகுலர் கிரிமினல் மாதிரி ஒரு படம் எடுத்தெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து இந்து மக்கள் கட்சி போராடும். சட்டப்பூர்வமான வழிமுறைகளிலே இதற்கெல்லாம் நாங்கள் போராடி நீதியை நிலைநாட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இப்ப இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்காங்க. திமுக ஆட்சியை பயன்படுத்திதான் திராவிடர் கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் இத்தகைய மோசமான காரியங்களை நடத்தி வருகிறார்கள். ஆகவே திமுக ஆட்சி இது குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.